வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து ஆர்ஜிவிஎஸ் த்ரில்லர் பட ரிவ்யூ. இது வந்து டைரக்ட் பண்ணது வந்து ராம் கோபால் வர்மா. இது வந்து ஒரு ரொமான்ஸ் த்ரில்லர் படம். டியூரேஷன் வந்து 23 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து 14th August 2020. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா அப்சரா ராணி வந்து மேகாவும், ரோக் காஷி வந்து சமீர் சேமாவும், விஷால் வந்து அவங்களோட ஃப்ரெண்டாகவும் நடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு படம், நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்கு. பட கதையை பார்த்தோம்னா சமீரும் மேகாவும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேரும் விஷாலோட வந்து சிட்டிக்கு போயிட்டு வந்து மேகாவோட வீட்டடிக்கு திரும்பி வந்திருப்பாங்க. அது வந்து ஒரு லேட் நைட்டாக இருக்கும். சமீரோட மைண்டில் அன்றைக்கு அவங்களோட வீட்டு பேரண்ட்ஸ் இல்லாதபடியாக மேகாவில் அன்றைக்கு நைட் ஸ்டே பண்ணி அவளை செக்ஸ் பண்ணோன்னு தான் அவனோட ஆசையாக இருக்கும். ஸோ மேகா வந்து இறங்கி வீட்டுக்கு போகிற நேரம் வந்து இவனும் இறங்கி மேகாட்ட வந்து அன்றைக்கு வீட்டை ஸ்டே பண்ணோன்னு சொல்லி எப்படியா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். இதுக்கிடையில் வந்து விஷால் தனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ நேரம் கன்வின்ஸ் பண்ண அப்புறம் அவள் வந்து ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு போகலாம்னு ஒத்துக்கொள்கிறா. ஸோ ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணி கொண்டு கேட்க மேகா வந்து டான்ஸ் ஆடி ட்ரிங்க் பண்ணி கொண்டிருப்பா. அப்போ வந்து சாம் வந்து எகெயின் தன்னை டோக்ஸை போட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் மேகா வந்து தன்னை முடிவில் உறுதியாக இருப்பா. ஸோ ஆனால் வந்து தனக்கு வேண்டாம் கிஸ் பண்ணிவிட்டு நீ போகலாம்னு சொல்கிறா. அந்த சேம் டைம் வந்து யாரோ வந்து டோரை நொக் பண்ணி யார்ட்டி ஒரு நேமை சொல்லி கேட்பாங்க. ரெண்டு பேரும் பயந்துருவாங்க, ஏன்னா அது லேட் நைட். ஆனால் வந்து சாம் வந்து அப்படி யாரும் இல்லைன்னு சொன்ன அப்புறம் அந்த வாய்ஸ் காணாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மேகா சாமை புஷ் பண்ணி வெளியே தள்ளிட்டு குளிக்க போகிறாங்க. அப்போ வந்து அகெயின் வந்து அந்த சத்தம் கேட்டோன்னா அவள் பயத்தில் வந்து டோர் லென்ஸால் பார்ப்பாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அவள் வந்து அகெயின் குளிக்க போய் தண்டை வேலையெல்லாம் முடிச்சுட்டு புக்கையும் எடுத்து வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க கிளாஸில். ஸோ அகெயின் வந்து அந்த டோர் நொக் பண்ணப்படும். இந்த டைம் வந்து மேகாட பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இருக்காங்களாண்டு. அப்போ பயத்தில் வந்து தண்ணி கொண்டு வந்து கிளாஸை போட்டுட்டு சாமுக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லுவாங்க. சாமும் உடனே வாரான்னு சொல்லுவான். கொஞ்ச நேரம் கழித்து அவட வீட்டுக்குள்ளேயே வந்து யாரும் இருக்கிற மாதிரியும் சாமானில் போட்டு உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அப்போ யாரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு விளங்கிடும். அப்போ பயத்தில் சாமை குயிக்காக வர சொல்கிறா. சாமும் வந்து குயிக்காக அவள் எதிர்பார்க்காத டைமில் வீட்டுக்குள்ளே வந்து ஷொக் கொடுக்குறான், தான் வந்து மேலாட வந்தோன்னு சொல்லி. அப்போ அவங்கள எதிர்பார்க்காத டைமில் வந்து யாரோ அப்ஸ்டேர்ஸில் ஏறி போவாங்க. ஸோ இதை கண்டுட்டு மேகா பயத்தில் வந்து அவனை ஃபாலோ பண்ணி கொண்டு போக சொல்லி சாம் அனுப்பி வைப்பா. ஆனால் கொஞ்சம் நேரமாக மேகா கூப்பிட்டும் சாம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டா. அப்போ சாமுக்கு ஏதோ நடந்துட்டு பயத்தில் மேகா வந்து போலீஸுக்கு கால் பண்ண போவோம். சாம் வந்து கால் பண்ணணுன்ட்டு ரஷ்யில் வாரான். அப்போ இதை எதிர்பார்க்காத மேகா வந்து தன்னை கையில் வச்சுருந்த பொருளால் சாம் இந்த மண்டையில் அடித்தோடனே அவன் வந்து ரத்த வெள்ளத்தில் இருக்கான். அங்கே வந்து விஷால்லாம் வந்து இது தங்களோட பிளான் உண்டும். சாமுக்கு வந்து இன்னொரு இன்றைக்கு நைட் ஸ்டே பண்ணி செக்ஸ் பண்ணுவோன்னு விருப்பம் தான் மெயினான விஷயம்னு சொல்கிறா. இதுக்கிட்ட நீ அவனை அவசரப்பட்டு அடித்து கொண்டுட்டேன்னு சொல்ல அவள் கவலையில் இருக்கா. ஸோ இது வந்து ஒரு கிரேட் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ராம் கோபால் டைரக்ஷன் எல்லாம். ஸோ அவர் வந்து எங்களுக்கு ஒரு லெசன்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்களுக்கு நெருங்கினவர்களோட தேவையில்லாமல் விளையாடக்கூடாது, அது விபரீதமாக முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த சேனல் மற்றப்பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட எந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.